வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நான் பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4 நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ப்ரீவியஸ் கொஷின் டிஎன்பிஎஸ் ப்ரீவியஸ் கொஷினில் பார்த்தா தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸில் ஓகே 80% சிலபஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். கொஷின் நம்பர் இது வந்து 5th கொஷின் வந்து பார்க்க போகிறோம். 40 அவுட் ஆஃப் 5th. ஃபர்ஸ்ட் கொஷின், சுட்டி கூறுவது. சுட்டி கூறுவது வந்து பண்ணாக்கா சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறைவிடை, இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. 4 3 2 1 ரிவர்ஸ்ல இருக்கு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க. பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக்க. டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை, கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், இ காமர்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா மின்னணு மையம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இ காமர்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா மின்னணு வணிகம். சரிங்களா? ஸோ இது வந்து தப்பு. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. நாயு. நாயு அப்படின்னு கேட்டாக்க நாவாய். நாவாய்னா கப்பல். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. கும்பகோணம். கும்பகோணம் என்பது குடந்தை. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. பொருந்தா இணையை கண்டறிக. ஊர் பெயர் எழுதுறது ஒரு 10 பேர் தான். அதில் வந்து ஒரு கொஷின் 2 கொஷின் இப்படி தான் வரும். ஸோ அந்த 10 கொஷின் அப்படியே பார்த்து வச்சிருங்க. புதுச்சேரினா புதுவை. புதுக்கோட்டை அப்படின்னாக்கா புதுகை வரணும். புதுமை கிடையாது. புதுகை அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ இது வந்து தப்பு. கும்பகோணம்னா குடந்தை, நாகப்பட்டினா நாகை கரெக்ட். ஊர் பெயரில் மருவுகளை பொறுத்துக. கோயமுத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுகை. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3142. சரியான நிறுத்தற் குறித்தொடரை காண்க. சரியான நிறுத்தற் குறித்தொடரை காண்க. ஆ, எவ்வளவு பெரிய கரடி. கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? கொஷின் மார்க். எல்லாம் ஃபுல் ஸ்டாப்பு. ஆன்றது வந்து ஆச்சரியக்குறி. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கு. நிறுத்தற் குறிகளை அறிதல். நிறுத்தற் குறிகள் எது சரியானது? எது சரியானது? மீனே, ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய்? கொஷின் மார்க் கரெக்ட். சரியான எழுத்து வழக்குத் தொடரை கண்டறிக. சரியான எழுத்து வழக்குத் தொடரை கண்டறிக. வாடை காற்று வீசியது. வாடை காற்று வீசியது. பேச்சு வழக்குத் தொடரை காண்க. பேச்சு வழக்குத் தொடரை காண்க. எங்கடா போறே. எங்கடா போறே. அதாவது உங்களை வந்து பிழையை திருத்தி எழுத சொல்ல. பேச்சு வழக்கு இப்போ நம்ம எப்படி பேசிட்டு இருக்கோம், எங்கடா போற அப்படின்னு தான் கேட்குறோம். எங்கே போகின்றாய் நீ அப்படின்னு கேட்குறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாச்சும் போனாக்க எங்கடா போற, அவ்வளோதான். இப்போ இருக்கிறது. இந்த 2 சொற்கள் இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும். பாடறிந்து. பாட்டு கூட்டல் அறிந்து பாடறிந்து. சரி, பாடு கூட்டல் அறிந்து பாடறிந்து. பாடு கூட்டல் அறிந்து பாடறிந்து. சொற்களை இணைத்து புது சொல் உருவாக்குக. வெளி, நூல், மாலை, கோல். விலை தெரியுது நூல் வெளி அப்படின்னு சொல்லி இது பண்ண முடியும். பின்வரும் விடை வகையினை சுட்டுக. கடை தெரு எங்கு உள்ளது என்ற வினாருக்கு வலப்பக்கத்தில் உள்ளது என்று குறிப்பிடுகிறார். வலப்பக்கம் சொல்லி அந்த இடத்த வந்து சுட்டி காமிக்கிறார். அது வந்து சுட்டு விடை. கண்மணி நாளை பாடம் படித்தாள். கண்மணி நாளை பாடம் படித்தாள். பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள் அப்படின்னு தான் சொல்லி வரணும். சரிங்களா? அப்போ படித்தாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கனாக்க இன்னைக்கு அப்போ ஆல்ரெடி முடிச்சிருக்கிற மாதிரி கொடுக்கணும். நம்ம முடிச்சிருக்கிற மாதிரி கொடுக்கணும். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். இதுதான் கரெக்டான வாக்கியம். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது? சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. இதெல்லாம் நியூ சிலபஸ் தாங்க. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. முன்ன கொஸ்டின்லையும் பார்த்துருப்போம். இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்டாங்க, ஏனெனில். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். டேஷ் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகளும் தோன்றியிருக்க வேண்டும். அதுபோல அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகளும் தோன்றியிருக்க வேண்டும். சரியான இணைப்புச் சொல். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? டேஷ் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட்டது. ஏனெனில் கல்விக்கூடங்கள் தான் குழந்தைகளின் எதிர்காலம் என நிர்ணயிக்கப்பட்டது என்பது சரியான ஆன்சர்.
அடைப்புக்குள் உள்ள குழை வகை குறித்து சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. அழகு. அழகு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அழகுக்கு சரியான பார்த்தீங்கன்னாக்கா, நெல்லு, திணை, கதிர். நெல்லு, திணை, கதிர். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக எந்த உரையாற்றினார்? இங்க 2 உரை இருக்கு. சரிங்களா? அதுல வந்து எந்த உரை ஆற்றினார் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த உரை. பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சொற்களை தேர்வு செய்க. ஆறு. ஆறு அப்படின்னா என்ன? ஆறு அப்படின்னு கேட்டாக்கா, 1 இந்த எண். அடுத்து நீர்நிலைக்கும் ஆறுன்னு தான் சொல்லி வச்சிருக்கோம். இருபொருள் தருக. துய்ப்பது. துய்ப்பது அப்படின்னு கேட்டாக்கா, கற்றல் மற்றும் தருதல். கல் இருபொருள் தரும் சொற்கள் எது? கல் அப்படின்னு கேட்டாக்கா, 1 கற்றல், கல்வி கற்றல், இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். கல் எடுத்து அடிக்கணும்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அந்த கல். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. விடு, வீடு. விடு, வீடு. விடுனாக்கா அறிக்கை வீடு. வீடுனாக்கா மர வீடு, செங்கல் வீடு, நம்ம இருக்கக்கூடிய வீடு. குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சிலை, அதுக்கு நெடில் மாற்றம் அப்படின்னாக்கா சீலை தான் வரும். சரிங்களா? சோலை, சூளை அதெல்லாம் வந்து வராது. சரிங்களா? சிலை, சீலை அப்படின்னு தான் சொல்லி வரும். ஸோ சிலையை திரைசீலையால் மறைத்திருக்கிறார்கள். நம்ம கோயில்ல கருவறைக்கு அலங்காரம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? அது ஒரு சிலை. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த துணிய வச்சு கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பூஜை பண்றப்போ. அதாச்சும் அலங்காரம் பண்றப்போ. ஸோ அதுதான். கூற்று காரணம் சரியா தவறா? வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் சொல்லி கொடுத்துருக்காங்க. 3000 பாடலை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வெண்பாவால் எழுதப்பட்டது முத்தொள்ளாயிரம் கரெக்ட். காரணம் வந்து தவறு. ஏன்னா 3 மன்னர் இருக்காங்க இல்லையா? சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அவங்கள பத்தி பாருங்க 900 பாடல வந்து பாடியிருப்பாங்க. சரிங்களா? இதை பத்தி தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ 3000 பாடல் வந்து கிடையாது. ஸோ தப்பு. அது வந்து தவறு. சரியான கூற்றை தேர்வு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. ஆ என்பது எதிர்மறை இடைநிலைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கரெக்டு தான். வீட்டுக்கோர் புத்தகச்சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சாகும். வீட்டுக்கொரு புத்தகசாலை என்பது யாருடைய பேச்சுன்னு கேட்டாக்க, அது வந்து அண்ணாவுடைய மேடை பேச்சு தான். அதுவும் வந்து கரெக்டு தான். வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இலக்கிய வடிவமான்னு கேட்டா, அது வந்து ஒரு நாட்டுப்புற பாட்டு தானே. அது ஒரு நாட்டுப்புற பாட்டை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இங்க வந்து ஆப்ஷன் வந்து எதுவுமே அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து தவறு. ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல் காண்க. ஈக்குவாலிட்டி அப்படின்னு கேட்டாங்க சமத்துவம். கண்ணியம். கண்ணியம்னா என்ன? கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கண்ணியம் அப்படின்னு கேட்டாக்க டிக்னிட்டி. வாய்மை. வாய்மை அப்படின்னு கேட்டாக்க சின்சியாரிட்டி. உபதேசம் அப்படின்னு கேட்டாக்க உபதேசம் என்றால் ப்ரீச்சிங். கொள்கை அப்படின்னாக்க டாக்ட்ரைன். கொள்கைனாலையும் டாக்ட்ரைன் தான். கோட்பாடு அப்படின்னாலையும் டாக்ட்ரைன் தான் வந்து வரும். சரிங்களா? அப்போ 3, 4, 2, 1. கலை சொற்கள் அறிதல். டர்னடோ. டர்னடோ அப்படின்னு கேட்டாக்க சூறாவளி. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இயற்கை வங்குல் ஆட்ட. அடிக்கோள் சொல்லின் பொருள் என்ன? வங்குல் அப்படின்னு கேட்டாக்க காற்று. சிலப்பதிகாரம் மணிமேகலம் எந்த பாவால் அமைந்தது? அகவற்பாக்களால் அமைந்தது. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்ந்தெடு. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ். இடைக்காடனின் அன்பு வைத்தவர் டேஷ். இடைக்காடனின் பாடலை இகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மன்னன் வந்து இகழ்ந்திருப்பாரு. அன்பு வைத்தவர் யாருன்னா இறைவன் வந்து அன்பு வைத்திருப்பாரு. சரியான கூட்டு பெயரை தேர்ந்தெடுக்க. மக்கள். மக்கள் அப்படின்னாலே மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியான கூட்டு பெயர்களை தேர்ந்தெடுக்க. ஆடு. ஆடுனா ஆட்டு மந்தை. சொற்களில் கூட்டு பெயரை தேர்வு செய்க. எறும்புகள். எறும்புகள் வந்து எப்படி போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சாரையா போகும். எறும்புகள்னா சாரை சாரையா வந்து போகும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். இன்னும் ஆர்டரில் இருக்கும். ஆர்டர் கரெக்டாக இருக்கிறது ஒரு லைன் மட்டும் இருக்கும். சரிங்களா? சரியான தொடர் எது? சரியான தொடர் எது? கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஒரு ஓர் அமைத்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஒரு நாள்
பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். ஒரு நாள். இங்க வந்தனன்லாம் குடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்லா பாருங்க. இங்க வந்து வந்தனன்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இங்க வந்து வந்தான் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. கீழ்க்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. கீழ்க்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பிழையை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. டிஎன்பிஎஸ்சி நியூ குரூப் 4 சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அது வந்து இப்போ மாற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. இதில் ஸ்கூல் புக்கில் இல்லாத விஷயமெல்லாம் இதெல்லாம் கிடைக்கும். அதனால தான் இதை கொடுத்துட்டு இருக்கேன் நான். சரிங்களா? சும்மா கொடுத்துட்டு இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். நீகான் என்ற சொல்லின் பொருள் யாது? நீகான் என்பவன் சொல்லின் பொருள் யாது? நாவாய் ஓட்டுபவன். வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வங்கம்னா கப்பல். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. திங்கள் அப்படின்னு கேட்டாக்கா நிலவு. திங்கள்னா நிலவு. அலர்னா மலர்தல். மேருனா இமயமலை. அலினா கருணை. எந்த அழி வருதுன்னு சொல்லி பாருங்க. அலினா கருணை. 3, 4, 1, 2. ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஒருமை பன்மை பிழை நீக்குக. யானை படையும் குதிரை படையும். யானை படையும் குதிரை படையும் சென்றன. ப்ளூரல் ஃபார்ம். யானைகள் படையினா என்ன? யானைகள் நிறைய கூட்டம் இருக்கும். குதிரை படையினாக ஒரே ஒரு சிங்கிளா சொல்றாங்க. படை அப்படின்னாக்கா பெருசா இருக்கு இல்லையா? நிறைய இருக்கும் இல்லையா குதிரை? வந்து முடியணும். சரிங்களா? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவீர் அல்லர். பகைவர் நீவீர் அல்லர். பகைவர் நீவீர் அல்லீர். அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் வந்து கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. 5 கொஷின். நான் இதில் அப்படியே ஆன்சர் சொல்லிடுறேன். சரிங்களா? திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா உழவு தொழில் இருக்கும். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் எது அப்படின்னு கேட்டாக்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இங்கே பேராகிராஃபில் கொடுத்துருக்கிறது திருநெல்வேலி. தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? கண் பொருணை என்று அழைக்கப்பட்டது. திருநெல்வேலியின் மறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நெல்லை. திருநெல்வேலிக்கு நம்ம என்ன சொல்றோம்? நெல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அதுதான். தாமிர ஆற்றின் கிளை ஆறுகள் ஒன்று இங்க கொடுத்துருப்பாங்க. தாமிர ஆற்றின் கிளை ஆற்றில் ஒன்று வந்து பண்ணாக்க சேர்வலாறு. அடுத்தது சேர்த்து எழுதுக. சாரி, பிரித்து எழுதுக. நிலத்தினடியே என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. நிலத்தின் கூட்டல் இடையே. அருந்துணை என்பதை பிரித்தால். அருந்துணை என்பதை பிரித்தால் அரு கூட்டல் துணை. அருமை கூட்டல் துணை. இடம் எங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இடம் எங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இடம் எங்கும். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். எளிது என்பதன் எதிர்ச்சொல் வந்து அரிது. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அதுக்கு ஆப்போசிட் கனி. அணுகுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு விலகு. பொருந்தா சொல்லை கண்டறிக. இது நிறைய டைம் பார்த்துட்டோம். திருப்பி ரிப்பீட்டட் எல்லா கொஸ்டினும் கேட்டே இருக்காங்க. இலங்கை வந்து வராது. ஏன்னா இதெல்லாம் இந்திய மாநிலங்கள். இது வந்து வேற நாடு. பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிக. இது ஒரு இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்க தேடவே தேவையில்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் இல்லையா? நான் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு என்ன வரும்னா அல்லேன்னு சொல்லி வரும். நீ இல்லைனாக்கா அல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். நாம் அப்படின்னா அல்லோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீவீர் அப்படின்னாக்கா அல்லர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். சரிங்களா? இது வந்து அல்லீர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். இங்க அதனால தான் அல்லர்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பொருந்தாதது. விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறிக. தமிழ் தாய். விற்கொடி. மன மகிழ்ச்சின்னு கொடுத்துருப்பாங்க. வாழை மரம் என்பது கிடையாது. பின்வரும் வாக்கியங்களில் சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. மெய்கீர்த்திகள். மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. சரிங்களா? இங்க வந்து இப்போ வந்திருக்கும். கரெக்டா வந்து பாருங்க. தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. தேர்டும் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான் இருக்கும். எதுவும் வந்து மாற்றம் இல்லாம தான் இருக்கும். சரிங்களா? இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. கற்றோருக்கு இச்சு கரெக்டாக வந்திருக்கு. சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகேவா? அடுத்தது பண்ணுங்க. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி என்பதும் கரெக்டா. சாரி,
கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள். கைப்பொருள் இப்போ வந்து இங்க வரணும் இல்லையா? கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள். இங்கேயும் இப்போ வந்து வந்திருக்கணும். சரிங்களா? மெய்ப்பொருள் கல்வி. ஸோ 1, 4 வந்து கரெக்ட்டா இருக்கு. 1, 4 வந்து கரெக்ட்டா இருக்கு. சந்திப்பிழையை நீக்கி எழுதுக. சந்திப்பிழையை நீக்கி எழுதுக. ஆசிய யானைகள் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு இத்து வந்திருக்கு, தந்தம் உண்டு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. சென்டென்ஸ் அப்படின்னாக்கா சொற்றொடர். ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் எது? ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் எதுன்னு கேட்குறாங்க. ஒளியியல் அப்படின்னா ஃபோனாலஜி, எழுத்திலக்கணம்னாக்கா ஆர்த்தோகிராஃப், மொழியியல் அப்படின்னா லிங்கனிஸ்டஸ், இதழியல் அப்படின்னு மேகசின் கிடையாது. இதழியல் அப்படின்னாக்கா ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். சரிங்களா? மேகசின் வந்து கிடையாது. ஸோ அதுதான் தவறா இருக்கு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி எடுத்து எழுதுக. டிஜிட்டல் ரீவேல்யூஷன். டிஜிட்டல் ரீவேல்யூஷன் என்பது என்ன அப்படின்னாக்கா மின்னணு புரட்சி. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆறு அப்படின்னா நதி. ஆறுனா நதி. இந்த ஆறுனா கிடையாது. அழுனா மண் கிடையாது. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்வு செய்க. விடு வீடு. கைவிடுதல். தங்கும் இடம் வந்து எனக்கு வீடு வரும். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழர்கள் டேஷ் வழியாக போர் செய்யும் டேஷ் போன்ற கூர் மதிப்புடையவர்கள். மதியுடையவர்கள் சொல்லிவிட்டுருங்க. அறம் வழியாக. அரண். அறம் வழியாக அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். இந்த அறம்னாக்க ஸ்வாட் வரும். சரிங்களா? வால் அந்த அறம் மாதிரி வரும். இந்த அறம்னாக்க நேர்மை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிப்பிடுகிறது? பல வகையான கடற்கலன்களை, கப்பல்களை வந்து குறிப்பிடும். ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் யாது? ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் யாது? வையோன். வையோன் அப்படின்னு கேட்டாக்க சூரியன் மற்றும் பாரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சாரி, பகலவன் சொல்லலாம். சூரியன் மற்றும் பகலவன். துளிர், முறி, குருத்து, கொழுந்தடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எதை குறிக்கும்? அப்படியே நுனிப்பகுதியை வந்து குறிப்பிடும். பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பின்வரும் வினைமுற்றின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பார்த்தான். பார் என்பது அதனுடைய வேர்ச்சொல். கீழ்காணும் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. சரிங்களா? நடக்கிறது. நட என்பது கரெக்ட். வாலி அப்படின்னு கேட்டாக்கா வால்னு சொல்லி வரணும். கேட்டார் அப்படின்னாக்க கேட்டு. கேட் அப்படின்னு சொல்லி வரணும். சரிங்களா? கேட்ட அப்படின்னு சொல்லி வரணும். சென்றார் அப்படின்னாக்கா சென்று. சென்ற அப்படின்னு சொல்லி வரணும். வேர்ச்சொல் தேர்வு செய்க. அறிஞர். அறிஞர் அப்படின்னாக்கா அறி. கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயரை காண்க. கொடுத்தோர். கொடுக்கப்பட்ட தொழில் பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. படித்தல். படித்தல் அப்படின்னாக்கா எனக்கு வேர்ச்சொல் வந்து படி. அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசைப்படுத்துக. மழை, மேகலை, மழை, மோதல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். தேனி, ஓணான், கிளி, மாணவன், ஆசிரியர் சொல்லி கொடுத்துருங்க. வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உயிரெழுத்து இருக்கான்னு சொல்லிப்பாங்க. ஆசிரியர் வந்து இருக்கு. அப்போ ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, மாணவன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். பக்கம், வண்டு, சங்கு, கங்கை, மங்கை. சரிங்களா? கா தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, வண்டு. சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்துக. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இன்னார்டர்ல இருக்கும், அதெல்லாம் ஆர்டர் பண்ணிடணும். சரிங்களா? விளையம் பயிர் முளையிலே தெரியும். வாட்ஸ்அப்னா அதுக்கு தமிழ் சொல் வந்து புலனம். இரு வினைகளின் வேறுபாடு. முதலாளி டேஷ், தொழிலாளி டேஷ். முதலாளி டேஷ், தொழிலாளி டேஷ். முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். ஆசிரியர் பணித்தார், மாணவன் பணிந்தான். விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டு படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் எது யாது? விடைக்கற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்கலாம். இந்திய ஏவுகணை நாயகன் யார்? எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு.
அப்துல் நேற்று வருவித்தான். அவனை யாரோ வர சொல்றாங்க. சரிங்களா? அது வந்து பிறவினை. இது 9th புக்ல இருக்கு. 9th புக்ல அந்த ஃபுல்லாவே இலக்கணம் படிங்க. 6 to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம் பின்னாடி எல்லாமே கவர் பண்ணி படிங்க. சரிங்களா? தன்வினை தொடரை கண்டறிக. தன்வினை தொடரை கண்டறிக. வள்ளி மாலை தொடுத்தாள். அது வந்து அவங்களே அவங்க அந்த ஒர்க் வந்து செய்றாங்க இல்லையா? ஸோ அது வந்து பாருங்க தன்வினை. செய்யப்பாட்டு வினைத்தொடரை காண்க. செய்யப்பாட்டு வினைத்தொடரை காண்க. பாடப்பட்டது. பாட்டு அவளால் பாடப்பட்டது என்பது செய்யப்பாட்டு வினை. ஆகாய தாமரை. உவமை கூறும் பொருள் யாது? ஆகாய தாமரை பாருங்க இல்லாத ஒன்று. சரிங்களா? இதெல்லாம் உவமையும் உங்களுக்கு கேட்பாங்க. புலி என்பதற்கு சரியான சொல்லை தேர்ந்தெடுக்க. புலி என்பது வேங்கை என்று அழைக்கப்படும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. எடுப்பார் கைப்பிள்ளை உவமை கூறும் பொருள் தெரிவு செய்க. இது 2024 குரூப் 4ல கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். எடுப்பார் கைப்பிள்ளை சொல்பார் பேச்சை கேட்டு நடப்பவர். கலைச்சொற்களை பொறுத்துக. டாக்டரேட். டாக்டர் அப்படின்னு கேட்டாங்க முனைவர் பட்டம். கான்ஃபிடன்ஸ்னாக்க நம்பிக்கை. யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட்னாக்க ஒப்பந்தம். அப்போ 3412 நீபவனம். இதுவும் 2024 குரூப் 4ல கேட்டிருப்பாங்க. நீபவனத்தை நீத்து அடிக்கோட்டிட்டு சொல்லின் பொருள் யாதுன்னா கடம்பவனம். கலை சொற்கள் அறிதல். பாசன தொழில்நுட்பம். இரிகேஷன் டெக்னாலஜி. விடை வகையை கண்டறிக. நீ விளையாடவில்லையா என்ற வினாருக்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது வந்து பண்ணுங்க என்ன இருக்குதோ அது வந்து சொல்றாங்க இல்லையா? உற்றது உரைத்தல் விடை. பொருத்தமில்லாத விடையை கண்டறிக. வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. இது செய்வேனா? நான் போவேனா? வராமல் இருப்பேனா? அதாவது இதை போய் செய்யின்னு சொல்லி சொல்றதுக்கு நான் போய் இது செய்யாம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு வினா எதிர் வினாதல் வந்து கொடுப்பாங்க. நான் போவேனா? அங்க போகாதன்னு சொல்லிட்டு நான் போய் போவேனா அப்படின்னு சொல்றாங்களே அதுவும் வினா எதிர் வினா தான். வராமல் இருப்பேனா? என் கூட வருவியா மாட்டேன்னு கேட்டதுக்கு நான் வராமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வினா எதிர் வினா தான் கொடுப்பாங்க. இது செய்வேன்னு சொல்லிட்டு பாருங்க நேர்மறை வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பொருந்தாது. 100 கொஸ்டின் முடிஞ்சது. இது 5th கொஸ்டின் முடிஞ்சது. ஸோ அடுத்து 6th கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.